செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனே. இன்றைய பதிவில் பிறந்த குழந்தையை முதலாக எப்பொழுது வெளியே கொண்டு செல்ல வேண்டும், எப்பொழுது குலதெய்வம் கோயிலுக்கோ இஷ்டதெய்வ கோயிலுக்கோ கொண்டு செல்ல வேண்டும், முதலாக குழந்தையை எப்பொழுது சூரியனிடம் காண்பிக்க வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறேன். பிறந்த குழந்தையை வெளியே கொண்டு வந்து முதலாக சூரியனிடம் காண்பிக்க வேண்டும். இந்த விஷயம் என்பது 3வது அல்லது 5வது மாதத்தில், குழந்தை பிறந்த 3வது மாதம், தமிழ் மாதப்படி 3வது மாதம் அல்லது 5வது மாதத்திலே, ஆங்கில மாதப்படி எல்லாம் கணக்கு வைத்து கொள்ளக்கூடாது. தமிழ் மாதப்படி 3வது மாதம் அல்லது 5வது மாதத்திலே நன்றாக குழந்தையை குளிப்பாட்டி, அதன் பிறகு புது வஸ்திரம், அதாவது புது ஆடையை அணிவித்து, அந்த ஆடை என்பது பட்டு ஆடை அல்லது காட்டன் ஆடையாக இருக்கலாம். நெலக்ஸ் ஆடை அல்லது ரசாயன ஆடைகள் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு பட்டு ஆடை அல்லது நல்ல ஒரு காட்டன் ஆடையை அணிவித்து முதலாக மாமன் அந்த குழந்தைக்கு அச்சதையை தூவி ஆசீர்வாதம் செய்து, அதன் பிறகு சூரியனை காண்பிக்க வேண்டும். சூரியனை காண்பித்து அதன் பிறகு குலதெய்வம் கோயிலுக்கோ இஷ்டதெய்வ கோயிலுக்கோ சென்றுவிட்டு வரலாம். அன்றைய தினம் சுவாமிக்கு நிச்சயமாக இனிப்பு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து அதன் பிறகு தான் சாப்பிட வேண்டும். அதன் மூலமாக குழந்தைகளுக்கு ஆயுள் விருத்தி ஏற்படும் என்று இருக்கிறது. அதுவும் முக்கியமாக சுப நட்சத்திரம் சுப திதியிலே, நல்ல நட்சத்திரம் நல்ல திதியிலே, திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த கிழமைகள் தான் முதலாக கோயிலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை சென்று தான் ஆக வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றினால் அல்லது வேறு நாள் வசித்துப்படாவிட்டால், ஞாயிற்றுக்கிழமை சுப வேளையான காலை 7:30 மணிக்கு பிறகு 10 மணிக்குள் நீங்கள் குழந்தையை கொண்டு செல்லலாம். அதுவும் சுபர் சம்பந்தப்பட்ட லக்னத்திலே நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அந்த குழந்தையை கொண்டு செல்லும் போது முதலாக சூரியனிடம் குழந்தையை காண்பிக்க வேண்டும். அந்த குழந்தை சூரியனை பார்ப்பது மிகவும் சிறப்பானது. சூரியனை பார்க்கும்போது ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹி பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் என்று மந்திரத்தை சொல்லலாம். அல்லது அதற்கு ஒரு தமிழ் மந்திரமும் இருக்கிறது. சீரருள் மிக சுரந்து செகத்தியர் அனைத்தும் காக்க பேரருள் பிதாவுமாகில் பெருந்துன்ப இருளை ஓட்டி காரருள் சுகத்தை நல்க கதிர்கள் 1000 பரப்பும் பாரருள் பருதி புத்தேன் பதமலர் சென்னி வைப்போமே என்று அந்த தமிழ் பாடல். இந்த பாடல்கள் அனைத்துமே நம்முடைய சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகத்தில் இருக்கிறது. மேலும் குழந்தையை வெளியில் கூட்டிச் செல்லும் போது என்ன திதி எந்த நட்சத்திரம் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். அதன்படி முதலாக குழந்தையை வெளியே கூட்டி சென்றால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு தீர்க்க ஆயுள் ஏற்படும். குழந்தையுடைய வாழ்க்கை வசதி நன்றாக இருக்கும். குழந்தையுடைய ஜாதகத்தில் எந்த தோஷங்கள், பாலாரிஷ்டம் போன்ற தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த பதிவிலே குழந்தையை வெளியே அழைத்து செல்லும் போது என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.